அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் சௌமியா ஹியர் ஃப்ரம் A to Z Astro Infinity Stream யூடியூப் சேனல். இன்னைக்கு டே 11. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்பான அற்புதமான ஒரு ஆன்மீக கதையோடு தான் இன்னைக்கு வீடியோ கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன். அது வேறு எதுவும் இல்லைங்க, மகாபாரத கதையில் இருக்கக்கூடிய பல அழகான கதையில் இது ஒரு சின்ன ஸ்டோரி. அன்பும் பொறுமையும் பக்தியும் நிதானமும் இருக்கக்கூடிய ஒரு உறவின் மகத்துவமான கதை தாங்க. நம்ம நலன் தமயந்தி ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோ கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த நலன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஷத நாட்டோட அரசர். இவர் அழகும் கம்பீரமும் ரொம்ப அற்புதமாகவும் ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காருங்க. குதிரை இயக்குவதில் மிக நல்ல வல்லுனர். தன்னுடைய மக்கள் கிட்ட மிகுந்த அன்பு செலுத்தி அற்புதமான ஒரு மன்னராட்சி கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம தமயந்தி வேற யாரும் இல்லை, விதர்ப்ப நாட்டு மன்னர் பீமருடைய பொண்ணு தான். அழகும் அறிவும் நல்ல குணமும் நிறைஞ்ச ஒரு இளவரசிங்க. இதற்கிடையில தான் இவங்களுடைய காதல் கதை பற்றி நாம் அடுத்து பார்க்க போகிறோம். ஒரு நாள் நலன் தோட்டத்தில் இருந்துட்டு இருந்த போது ஒரு பொன்னிற அன்னப்பறவை ஒன்று அவர் கையில் சிக்கியிருக்குங்க. உடனே அந்த அன்னப்பறவை சொல்லிச்சான், நீங்கள் உங்ககிட்ட நான் பிடிபட்டுட்டேன், என்னை இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்கன்னா தமயந்தின்னு சொல்லி ஒரு அழகான இளவரசி இருக்காங்க, அவங்க கிட்ட போய் உங்கள் வீரத்தையும் கம்பீரத்தையும் அழகையும் உங்கள் புகழ் அனைத்தையும் சொல்லி அவங்கள உங்களுக்கு காதல் வயப்படுத்துவேன், என்ன நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நலன் கிட்ட வந்து அந்த அன்னப்பறவை சொல்லியிருக்கு. உடனே அவர் யோசிச்சாராம், தமயந்தியா அப்படி ஒரு அழகியா, யார் அவங்க, சரி நான் உன்னை விடுவிக்கிறேன், நீ போய் சொல்லுன்னு சொல்லி விடுவிச்சாராம். உடனே அந்த அன்னப்பறவையும் தமயந்தி கிட்ட வந்து நலனை பற்றின அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிச்சான். அவர் எப்படி குதிரை இயக்குவார், அவர் நல்லவர் வல்லவர், ஒரு ராஜா கம்பீரமானவர்னு சொல்லி அவரோட தோற்றத்தை பற்றியும் அவர் குணத்தை பற்றியும் அவரோட சாகசத்தை பற்றியும் பயங்கரமாக அன்னப்பறவை தமயந்தி கிட்ட சொல்லிச்சான். உடனே தமயந்தி நலனை பார்த்ததே இல்லையா, இருந்தாலும் அன்னப்பறவை சொன்னதை வச்சே இப்படி ஒரு தோற்றம் பெற்ற ஒரு மிகப்பெரிய அரசரான்னு சொல்லி இமீடியட்டா அவர் தான் நமக்கு சிறந்த துணையா இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்பி அவரையே மனசால கணவனா ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தமயந்திக்கு சுயம்வர விஷயம் வந்து நடத்தியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த காலத்திலேயே சுயம்வரம்னு சொல்லிட்டு அறிவிச்சாச்சு அப்படின்னு சொன்னா பல அரசர்கள் தேவர்கள் சிற்றரசர்கள் எல்லாருமே வந்து தன்னுடைய சாகசத்தையும் வீரத்தையும் அவங்க கிட்ட இருக்க அந்த டேலண்ட்டையும் காமிச்சு இளவரசி மனசுல இடம் பிடிச்சு அவங்கள திருமணம் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி வந்து தமயந்திக்கு சுயம்வரம் அப்படிங்கிற அறிவிப்பு வந்ததையுமே பல தேவர்கள், இந்திரன், யமன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நலன் கிட்ட வந்துட்டு நீ போய் தூதரகமாக போய் தமயந்தி கிட்ட எங்கெல்லாம் ஒருத்தரை செலக்ட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி நலன் கிட்டேயே சொன்னாங்களாம். நலன் உடனே அவருடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கறக்காக தன்னோட காதலையும் மறைச்சு தமயந்தி கிட்ட போய் சொன்ன உடனே தமயந்தி அதை எதிர்த்துட்டாங்களாம். இல்ல, என்னைக்கு அன்னப்பறவை வந்து சொன்னச்சோ அப்பல் இருந்தே மனசார உங்களை தான் நான் நேசிச்சுட்டு இருக்கேன், உங்களை தான் காதலிச்சுட்டு இருக்கேன், உங்களை தான் நான் திருமணம் பண்ண போறேன், அதனால என்னால் அதை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு நலன் போய் இதை சொல்ல உடனே அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுயம்பர அந்த நிகழ்வு நடக்கிற அன்னைக்கு நலனாகவே மாதிரி எல்லாருமே நலன் தோற்றத்தில் வந்தாங்களாம். இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு தெரியாதுங்களா நம்ம காதலிச்சவர் எப்படி இருப்பாரு, அவரோட குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா. ஸோ எல்லாருமே நலன் மாதிரி இருந்தாலும் கூட தன்னுடைய நலன் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கரெக்டாக கொண்டு போய் அவருக்கு மாலை அணிவிச்சாங்களாம். அங்கிருந்த எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் பார்த்தாங்களா. அவங்களுடைய மன உறுதியும் அவங்க காதலையும் பார்த்து எல்லாருமே இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வதிச்சாங்களாம். ஆனால் இந்த இடத்துல தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயம்பரத்திற்கு வந்த பல தேவர்கள் அரசர்களில் கலின்னு சொல்லி ஒரு சிற்றரசர் வந்து அவரும் வந்து கலந்திருக்காரு. அவருக்கும் வந்து தமயந்தியை வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே காதல் கொண்டு ஒரு ஆசையில் இருந்திருக்காரு. பட் ஆனால் தமயந்தி நலனை தேர்ந்தெடுத்த ஒரு கோபத்தில் வந்து நலனையும் தமயந்தியும் பார்த்து உங்களோட வாழ்க்கையை நான் சீரழிக்காமல் விட மாட்டேன், கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சாபம் விட்டு கோபத்தோட கிளம்பிட்டாராம். சாபம் விட்டது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாட்களில் பார்த்தீங்கன்னா நலனோட மனசில் சூதாட்ட ஆசையை டெவலப் பண்ணி அவருடைய ஓன் பிரதர் புஷ்கரன் ஒருத்தர் இருக்கார் நலனுக்கு, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே சண்டையை வந்து உருவாக்கி விட்டு அவருக்கு அந்த சூதாட்ட எண்ணத்தை உருவாக்கி சூதாடியே தன்னோட நாட்டையும் செல்வத்தையும் மக்களையும் எல்லாத்தையும் இழக்கிற மாதிரி பண்ணி நலனையும் தமயந்தியும் ஒரு வனவாசம் செல்லும்படியான நிலைக்கு தள்ளிவிட்டுட்டாராம். அவர்களும் எல்லாத்தையும் இழந்து காற்றிற்குள்ளே சென்று பசி, தூக்கம், பாதுகாப்பு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லாமல் ரொம்ப தவிச்சிருக்காங்க. ஆனால் அப்பவும் தமயந்தி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட என்னோட அன்பு காதலன் உங்களோட எல்லா நல்லதுலேயும் நான் இருக்கிற மாதிரி உங்களோட கஷ்டத்துலேயும் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு நலனை விட்டு கொஞ்சம் கூட பிரியவே இல்லையாம். எவ்வளோ கஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, உங்கள் கூடவே நான் இருப்பேன்னு சொல்லி அவர் கூடவே இருந்திருக்காங்க. ஆனால் நம்மளை நம்பி வந்தவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத அதை தாங்க முடியாத நலன் வந்து ஒரு நாள் தமயந்தி இரவு தூங்கிட்டு இருக்கிறப்ப சொல்லிக்காம கொல்லிக்காம அவங்கள அப்படியே
காட்டில் விட்டுட்டு அவர் வந்து வேற நாட்டிற்கு போயிட்டாராம். காலையில் எழுந்து பார்க்குறப்ப தமயந்திக்கு தன்னோட அரசர் தன் கூட இல்லை அப்படிங்கிறத நினச்சதையுமே கதறி கதறி அழுதாங்களாம். இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, சொல்லாமல் போயிட்டீங்களே, எனக்கு உங்கள் கூட இருக்கிறத விட வேறு எந்த சந்தோஷமும் கிடையாது, வேறு எது இல்லைனாலும் நான் இருந்துருவேன், ஆனால் நீங்கள் என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாங்க முடியாத ஒரு துயரத்தில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பல ஆபத்துகளையும் கஷ்டங்களையும் தாண்டி எப்படியோ தமயந்தி தன்னோட தந்தையை தேடி தந்தையுடைய நாட்டிற்கு அரண்மனைக்கு வந்து சேர்ந்துட்டாங்களாம். இதற்கிடையில் மறுபுறம் நலன் ஒரு பக்கம் போனார் இல்லைங்களா, அவர் போகிற வழியில் பாம்பு கடிச்சதுனால உருவம் மாறி பாகுகன் அப்படிங்கிற பெயரோட மற்றொரு நாட்டில் தேரோட்டியாக வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி தேரோட்டியாக இருந்த நலன் தமயந்தியை நினச்சிட்டே இருந்திருக்காரு. தமயந்தியும் நலன் எங்கே போனாரோ, எப்படி இருக்காரோ, மீண்டும் அவரை நம்ம எப்படி தேடணும் அப்படிங்கிற எண்ணத்துடன் தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏதோ வகையில் நலன் எங்கே இருக்கார் அப்படிங்கிற செய்தி கிடைக்குமா அப்படிங்கிறக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு பிளான் பண்ணாங்களாம். மீண்டும் நாம் ஒரு முறை சுயம்பரம் நடக்குது அப்படிங்கிற அறிவிப்பை வந்து செய்தியை வந்து நம்ம பரப்புவோம், கண்டிப்பாக நலன் நம்மளை தேடி வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் மீண்டும் வந்து அந்த செய்தியை பக்கத்தில் இருக்க எல்லா நாட்டுக்கும் பரப்புனாங்களாம். அப்போ இவர் தேரோடிட்டு இருந்த அந்த நாட்டுக்கும் செய்தி வந்து உடனே நலன் வந்து தமயந்தியை தேடி வந்தாராம். ஆனால் அவர் நலன் ரூபத்தில் இல்லை இல்லையா, பாகுகன் ரூபத்தில் ஒரு தேரோட்டியாக தான் வந்திருக்காரு. இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பேசுறதை வச்சு, அவரோட நடத்தையை வச்சும், அவருடைய முகத்தை வச்சும், அந்த எண்ணத்தை வச்சும் இவர் தான் நம்ம நலன் அப்படிங்கிறத தமயந்தி உணர்ந்துட்டு உடனே போய் கரெக்டாக அந்த பாகுகன் ரூபத்தில் இருக்க நலனுக்கு மாலையை அணிவிச்சாங்களாம். அங்கே இருக்கிற எல்லாரும் மறுபடியும் அதை பார்த்து ரொம்ப வியந்து போனார்களாம். மாலை அணிவித்த உடனே அந்த நலன் வந்து எந்த சாபத்தால் அந்த மாதிரியான ஒரு ரூபத்தை அடைந்தாரோ அதெல்லாம் உருமாறி மீண்டும் பழையபடி நலன் ரூபத்திற்கே வந்தாராம். அதற்கப்புறம் தமயந்தியுடைய சப்போர்ட் மூலமாக நலன் வந்து தன்னுடைய சகோதரனான புஷ்கரன் கூட மீண்டும் போட்டியிட்டு அந்த சூதாட்டத்தில் அவரை தோற்கடித்து இவர் நாட்டையும் மக்களையும் செல்வத்தையும் மீண்டும் பெற்று புஷ்கரனுக்கு ஒரு நல்ல பாடத்தை சொன்னாராம். பகை என்னைக்குமே வளர்த்தக்கூடாது, பகை என்னைக்குமே வெற்றியாகாது. உண்மையாக ஒருத்தர்கிட்ட அன்பு செலுத்தி நாம் இருக்கும் வாழ்க்கையில் அன்பை செலுத்தி வாழ்வது தான் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சிறந்த விஷயம். அதனால் எல்லார்கிட்டையும் அன்போடு இரு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் பழையபடி நலனும் தமயந்தியும் அற்புதமான ஒரு ராஜ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். ஆமாங்க, ஃபைனலாக இந்த ஸ்டோரியில் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. உண்மையான அன்பும் நம்பிக்கையும் உறுதியும் பொறுமையும் என்றைக்குமே இந்த விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, எல்லா விஷயத்துலையுமே நம்ம இன்றைக்கி அன்றாடம் போயிட்டுருக்க அந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்ம எல்லாருக்குமே தேவைங்க. அதை தான் அவரும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒருத்தர் மேலே சம்மந்தமே இல்லாமல் நம்ம பகை உணர்வை காட்டுறதுனால நம்ம எதுவுமே சாதிக்க போகிறது இல்லைங்க. ஒருத்தர் நமக்கு தீங்கு செய்யறாருன்னு தெரிஞ்சாலும் நம்ம பிடிக்கலன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து விலகிக்கணும் வழியோ அவங்களுக்கு திருப்பி நம்ம பகைமை உணர்வை கொடுக்கணுங்கிறது கிடையாது. முடிந்த அளவுக்கு நம்மளால் எவ்வளோ தூரம் முடியுமோ நாம் ஒருத்தருக்கு நல்லது செய்யலினாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு தீங்கும் பகைமையும் வளர்க்காம வளர விடாம நம்ம இருந்துக்கணுங்க. நம்மளோட அன்பை எவ்வளவு தூரம் ஒருத்தருக்கு பரிமாற முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம கொடுக்கலாம். இது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கும், இல்ல நம்ம கூட சகமா பயணிக்கக்கூடிய மனிதர்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க, நம்ம டெய்லி டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பார்ப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு கூட முடிந்த அளவுக்கு நம்ம அன்பை வந்து கொட்டணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, யாருனே தெரியாத எனக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி டெய்லி என்னோட சேனல் பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் உங்களுடைய அன்பு என்னை ஒவ்வொரு நாளும் மென்மேலும் வளர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கு. உங்களுடைய அன்புனால தான் நான் அடுத்தடுத்து என்ன கதைகள் போடலாம் அப்படின்னு யோசிச்சு உங்களுக்காகவே என்னோட டேவை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங் கொடுக்குதுங்க. அதே மாதிரி தான் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே அன்பை மட்டுமே கொடுங்க. யார் ஒருத்தரையும் வெறுக்கக்கூடிய தன்மையிலையோ இல்லை அவங்களால நாம் வெறுக்கப்படுற இடத்துக்கோ நம்ம வர வேண்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அன்பையை ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அன்பாக இந்த கதையில் சொல்லிடுறேன். இன்னைக்கு ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு நம்மளுடைய சேனலை ரெகுலராக பார்த்துட்டே இருங்க. இன்னும் நிறைய ஆன்மீகம் ரிலேட்டடான ஸ்டோரிஸ் அண்ட் அஸ்ட்ராலஜிக்குள்ளே நம்ம ஃபியூச்சரில் போக போகிறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு டெய்லியுமே கொடுக்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. அண்ட் மீண்டும் நாளைக்கு டே 12 அற்புதமான இன்னொரு ஆன்மீக கதை வீடியோ அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it is bye from சௌமியா here from A to Z Astro Infinity Stream யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம், நன்றி, தேங்க்யூ.